இனிமே ஆட்சி பொறுப்புக்கு பாஜக வந்தா அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, இடஒதுக்கீட்டு முறைக்கு ஆபத்து அப்படின்னா நீங்க எப்படி இதை ஒரு பதற்றத்தை தூண்டும் விதமா அந்த குற்றச்சாட்டுல வைக்கிறீங்கன்னா, இல்ல கடந்த கால பாஜகவின் செயல்பாடுகள் இப்படி இருக்குன்னு திரு ஆலு ஷானவாஸ் சொல்றார். வாக்காளர்கள் அப்படித்தானே அளவிடுவாங்க பாஜகவை? எப்படி அளவிடுவாங்க? ஃபண்டமெண்டலாக இப்போ எப்படி பார்க்கணும், நாங்கள் இந்த எலெக்ஷனை எப்படி பார்க்கணும்னா, இப்போ திமுகவுக்கும் இந்த உங்கள் கூட்டணி, இங்கே இருக்க கூட்டணி, இண்டி கூட்டணியோடு இருக்கிற கூட்டணி கூடா நட்பு. இது எவ்வளோ பெரிய கூடா நட்புன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து ரீஜனல் பார்ட்டிஸை பாதித்த அரசாங்கம் நடத்தினவங்க. இவங்க சர்க்காரிய கமிஷனில் போயிருக்காங்க, திமுக போயிருக்காங்க. 2000 இதில் ஒரு பிரபாகரன் இறப்புக்கு அப்புறம் இவங்களால அந்த இதில் யுனைடெட் நேஷனில் போய் ஒரு ப்ரொப்போசல் பண்ணுறாங்க. அதை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வெளியே வர்றாங்க. இதுக்கு இல்லாமல் அவங்க 2G ஸ்கேமில் இவங்க அரசாங்கத்தில் இவங்க துணையில் நடத்தும் போதே இவங்கள தூக்கி இடி வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுகவோட மிகப்பெரிய கூடா நட்பு. தொடர்ந்து ஆனா 5 ஆண்டுகள் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட எங்களோட நட்பு இருக்கும்போது நாங்க என்னென்னலாம் இந்த கட்சிக்கு இவங்க மாநிலம், ஒன்றியம் இது மாதிரிலாம் மாற்றி பேசுகிறாங்களே, அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. அப்போ நாங்கள் என்னென்னா மத்தியமும் மாநிலமும் ஒருங்கிணைஞ்சு ஒரு நட்புறோடு இருக்கும்போது செஞ்ச செயல்பாடு தான் ஹையஸ்ட் செயல்பாடு. இந்த தமிழ்நாட்டுக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் போது செஞ்சதான் ரொம்ப 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 ஜாஸ்தியான பங்களிப்பு பண்ணியிருக்கோம். இப்போ இணக்கமும் கிடையாது, இவங்களுக்கு இணக்கமும் கிடையாது. குறைக்கு கூடா நட்பு வேற. இந்த கூடா நட்புல இந்த மாதிரி இடஒதுக்கீடை பற்றி பெரும்பகுதி இவங்க பேச போகிறதுல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். ஏன்னா இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் எங்கள் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ ரொம்ப தெளிவுபட சொல்லிட்டாங்க மக்கள்கிட்ட. இது மாதிரி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை, நாங்கள் அப்படி ஒரு எண்ணம் தான் நாங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த 2019 நாங்கள் அதை செயல்படுத்தியிருக்கலாம். 2014 நாங்கள் அதை செயல்படுத்த முடிவு பண்ணல. அந்த 2014 கவர்மெண்ட்லேயும் நாங்கள் அதை பற்றி பண்ணல, 2019 கவர்மெண்ட்லேயும் நாங்கள் அதை பற்றி பண்ண விரும்பலை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ இவங்க செய்கிறாங்கன்னா, இவங்களோட பிரச்சனை என்னென்னா 400 சீட்டு நாங்கள் வருவோன்னு தைரியமாக போல்டாக பார்லிமெண்ட்டில் அட்ரஸ் பண்ணிட்டாங்க மோடிஜி. இந்த 400 வந்துருவோன்னு சொன்ன நம்பிக்கையை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டு இப்போ இருக்க 102, நேற்று 21 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு, 102 பாராளுமன்ற தொகுதியில் நடந்திருக்கு, தேர்தல் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 68 தொகுதி வெற்றி வாய்ப்பாக இருக்குது. இதில் நீங்கள் நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா 25 தொகுதியில் 19 தொகுதி நாங்களே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பயம், முழு பயத்தில் எதையாச்சும் சொல்லி ஒரு பிரிவினையை உருவாக்கணும் மனசில். ஏன்னா இவங்க எப்போதுமே இவங்க பிரிட்டிஷ் காங்கிரஸ் பிரிட்டிஷ் கிட்ட அவங்க எப்போதுமே பிரித்து ஆள்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. நீங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனந்தகுமார் ஹெக்டே பேசினது உங்களுக்கு தெரியும், சர்ச்சையானதும் உங்களுக்கு தெரியும். 400 தொகுதியில் ஏன் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னா, மக்களவையில் மட்டும்தான் பெரும்பான்மை இருக்கு, இனிமே மாநிலங்களவையில் நமக்கு பெரும்பான்மை வேணும், நம்ம வந்தோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அது குறித்து எந்த விதமான விமர்சனங்களும் இதுவரைக்கும் பிரதமர் தரப்பிலிருந்தோ பாஜக மூத்த தலைவர்கள் தரப்பிலிருந்தோ இல்ல. நீங்க இந்த அரசியல் களத்துல இந்த மாதிரி புழுதிவாரி தூற்றுறதுங்கிறது இயற்கையில நடக்குது. எல்லா கட்சியுமே ஏதாவது ரூபத்துல ஒரு பயம் வந்துட்டா இந்த பயத்திலேருந்து மக்கள்கிட்டேருந்து அவங்க ஓட்டு வங்கியை பாதுகாக்கிறதுக்கு வேணுங்கிற முயற்சி தான் இது. ஏன்னா முதல் ஏப்ரல் 19 நடந்த எலெக்ஷன்ல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. பாரதிய ஜனதா தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 1,10,00,000 ஓட்டுக்கு மேலே வாங்கி 25% மேலே வங்கி கிரியேட் பண்ணதோட என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குலாம் ஒரே உதறல். அதுக்கு காங்கிரஸ் எப்படி ஈடு கொடுக்குதுன்னா, காங்கிரஸோட பெரிய பிரச்சனை என்ன, ராஜஸ்தானில் இந்த ஜாட் கம்யூனிட்டியோட இந்த பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 25ல் 23 சீட்டு நம்ம பிஜேபி தான் ஜெயிக்க போதும் அங்கேயும். ஸோ இவங்களோட முயற்சி என்னன்னா வெத்து முயற்சி. இந்த வெத்து முயற்சியில் இந்த இடஒதுக்கீடு அரசியலமைப்பை மாத்தோன்னு பேசுறது பாஜக எம்பி இல்ல சார். ஏதோ ஒரு எம்பி அவர் ஒரு காரணம் கருத்து பேசுறதுக்கு பாலிசியா வருமா சார்? அரசியல்ல இப்போ ஒரு எம்எல்ஏ ஒன்று பேசுவாரு, இவங்களே தப்பா தானே பேசினார். ஒரு எம்பி போய் ஆளுநர் பேசுறாரு, டிஎம்கே எம்பி தப்பா பேசினார் சார். அங்க பேசினதுக்கு உங்களுக்கு தண்டிச்சா ஆளுநர் பேசுறாரு, முழுமை பெறாத ஆவணமாக அரசியலமைப்பு சட்டம் இருக்குன்னு இங்க ஆளுநர் பேசுறாரு. இல்லங்க, நீங்க ஒண்ணு பாருங்க, இது நீங்க ஒன்னு சொல்றேன் சயின்டிபிக்கா நீங்க சொல்லுங்க. ரிசர்வேஷன் பாலிசியில அசம்பிளியோட அப்ரூவல் இல்லாம எல்லா அசம்பிளியும் அப்ரூவ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு போய் லோக்சபா ராஜ்யசபால அப்ரூவல் ஆகாம இது செயல்படுத்த முடியுமா?
அப்போ எத்தனை ஸ்டேட்ல பிஜேபி கட்சி இருக்கு? அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சும்மா இது மாதிரி ஒரு புழுதுபட சொல்றது, இப்படி சொல்லி விட்டுறது, சொல்லிட்டா மக்கள் வந்து திசை திருப்பி பயத்துல வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்களோட பெரிய பிரச்சனை என்ன, பேக்வேர்டு கம்யூனிட்டியை வந்து இவங்க ஓபிசியில் இருக்காங்க. இங்க தமிழ்நாடுல என்னன்னா, ஏன் இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க? நீங்கள் அதே கணிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இது எடுபடாது. அதனால தான் கரெக்டாக தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அதை த்ராட்டில் பண்ணுறாங்க. தே ஸ்டார்ட் த்ராட்டிலிங் இந்த அதர் சைடு. பிகாஸ் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. என்னென்னா, அங்கே ஹிந்துவாக யுனைட்டடாக இருக்கான், தமிழ்நாட்டில் ஜாதியாக பிரிஞ்சிருக்கான். இங்கே வந்து பிராமின் நான் பிராமின் ஒரு கால்குலேஷன் ஆரம்பத்தில் ஒரு 50 ஆண்டுகள் அது ஒரு செப்பரேட் ஒரு சிற்பி மாதிரி செதுக்கிட்டாங்க திராவிட கட்சிகள். இதை செதுக்குனதோட விளைவு என்னாச்சுன்னா, இங்கே அந்த பிரச்சனை கிடையாது, இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே 69% இடஒதுக்கீடு ஆல்ரெடி வெல் இன் ஃபார்மாக இருக்குது. இதுல 10 ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு 19% இருக்கு. அதுல வந்து 3% தனியா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அருந்ததியருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயும் இங்க ரோஸ்டர் முறை இருக்கு புதுசா. ஏன்னா இங்க முஸ்லீமுக்கு தான் பாஜகவுடைய பங்களிப்பு இதுல என்னன்னு கேட்டாங்க. 3.5% இங்க முஸ்லீமுக்கு ரோஸ்டர் முறையும் இருக்கு, 69% இங்க இருக்கு. அது வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அந்த பிரச்சனை எடுத்து, ஏன்னா அங்கெல்லாம் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ வந்து சென்சஸ் எடுக்கணுங்கிற பிரச்சனையே ராகுல் காந்தி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சொல்றாருன்னா, அங்கே இந்துவோட யூனிட்டியை சிதைக்கணும்னா ஜாதியா உருவாக்கணும், தமிழ்நாடு மாதிரி ஜாதியா உருவாக்கணுங்கிற எண்ணத்தினால பண்ற முயற்சி தானே ஒழிய இது வேற எந்த முயற்சியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியில இந்த 400 ஜெயிச்சிருவாங்கிற பயத்துல பண்ணக்கூடிய ராகுல் காந்தியோட சூது. இது தொடர்ந்து பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் மாதிரி டிவைடிங் ரூல் பண்ணுவாங்க. அண்ணா கடைசியில் நம்ம லைனுக்கே வந்துட்டார். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு, யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பட்டியலும் போட்டார். அவங்க யாருக்குமே வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டதில்லை, வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து கிடைச்சதில்லை. போராடி அந்த சட்டமாக்குவதற்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு இங்க உள்ள திராவிட கட்சிகள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. 3 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு அருந்ததியருக்கு இருக்குன்னார். அருந்ததியரிலிருந்து ஒருவரை ஒன்றிய அமைச்சராக்கிக்கிட்டு அருந்ததிய சமூகத்துக்கே இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அருந்ததிய சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அண்ணனே சொல்லிட்டாரு, திராவிட கட்சிகள் தான். அப்போ இதுல பிஜேபி ரோல் என்ன? இல்ல இல்ல, பிஜேபிக்கு என்ன பங்களிப்பு இருக்கு? தமிழ்நாட்டுல பிஜேபி ஆளவே இல்லங்க. இல்ல, தமிழ்நாட்டுல பிஜேபி ஆண்டாதானே நாங்க பேச முடியும். நாங்க ஆண்ட பிறகு வேணா பாருங்க, அதுக்கு வேணா முடிவு. இப்போதும் தனியார் துறை இடஒதுக்கீடு குறித்த கோரிக்கை இருக்கு, உயர் பதவிகள் இடஒதுக்கீடு கோரிக்கை இருக்கு. அப்ப இதெல்லாம் அடைவதற்கு உங்க முயற்சி என்ன? இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையில முதல் சாப்டர் இடஒதுக்கீடு தொடர்பா தான் இருக்கு. நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம், இந்தந்த தரப்பை எல்லாம் அதிகாரப்படுத்துவோம், இடஒதுக்கீடு குறைவா இருக்கு இதை அதிகப்படுத்துவோம்னு சொல்லி வாக்குறுதியினுடைய முதல் அங்கமே இடஒதுக்கீடு தொடர்பா தான். பிஜேபியுடைய வாக்குறுதியில தேர்தல் அறிக்கையில ஒரு வரி இடஒதுக்கீடு தொடர்பா இருக்குன்னு எடுத்து காட்ட சொல்லுங்க. இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்சஸ் எடுக்கணும்னு உங்க ஆல்ரெடி பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன பண்ணும்? பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், சென்செக்ஸை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும். அதை எடுக்காத வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு வேல்யூவே இருக்காது. ஏன்னா 4800 ஜாதிகள் இருக்கு மொத்தம் இந்தியாவில். தமிழ்நாட்டில் நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபில் எடுத்தீங்கன்னாவே 77 தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியை கொடுக்கறதுல என்ன சிக்கல்? இல்லை, நாங்கள் கொடுத்தது விஷன் டாக்குமெண்ட் தானேங்க. நாங்கள் கொடுத்தது தெளிவான விஷயங்க. 2047 இந்த அரசாங்கம் 100ஆம் ஆண்டு நடக்கும்போது அமிர்த காலத்தில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா 5 ஆண்டுகளாக நாங்கள் என்னென்னலாம் 2014 1.0 சொன்னது, 2.0 சொன்னது, 3.0 என்ன பண்ண போறோம்னு சொல்றதுக்கு இது வந்து இவங்கெல்லாம் தேர்தல் அறிக்கை புள்ளி வருமா கொடுத்து காசே கிடையாது, பணம் எப்படி சம்பாதிக்கணுங்கிற திட்டமே இடல. ஆனால் வழி 1 லட்சம் ரூபா கொடுப்போம் பெண்கள், இது மாதிரி ஏதோ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணல. எது செய்ய முடியுமோ செய்ய முடிஞ்சதை சொல்றோம், சொல்றதை செய்யறோங்கிற கான்செப்ட்ல என்ன பண்றோம்னா இதை தெளிவா இல்ல வருத்தம் இதை மட்டும் சொல்லிடுறேன் இதுல. ஏன்னா இப்ப காங்கிரஸ் வந்து பெரிய கட்சியே இப்ப இல்லை. இவங்க கூடா நட்பு, அது இவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கே தெரிய வரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய கதைகள்லாம் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 12 கோடி ஓட்டு தான் லாஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க 2019. அதில் 52 சீட்டு தான் மொத்தமாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிஜேபி 22 கோடி வாக்காளரில் நம்ம பெற்றிருக்கோம். நம்ம வாக்கு வங்கி இருக்குது. 430 சீட்டில் நம்ம நின்னோம், அவங்க 420 சீட்டில் நின்னாங்க. இப்போ ஏன் 100 சீட்டு கம்மியாக நிற்கிறாங்க அதை சொல்லுங்கள். 320 சீட்டு தான் இப்போ காங்கிரஸ் நிற்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், இப்போ வந்து ரீஜனல் மேலே முதுகு சவாரி பண்ண போயிட்டாங்க. இந்த 9 சீட்டு இப்போ கொடுத்துருக்காங்களே திமுக, இந்த தடவை அவங்க 4 சீட்டுக்கு மேலே தமிழ்நாட்டை ஜெயிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வீக் பார்ட்டி. இது கூடா நட்பு, இது நல்லா வராது. ரொம்ப நாளைக்கு தோல்வி. வெண்மையின் அடையாளம்
Ulama Lungis, Vests and Briefs.